அவ மேல வச்ச பாசத்தினால, இப்படி சொல்லுங்க, அவ மேல வச்ச பாசத்தினால, ராகேல் எனக்கு மனைவியாக போறா, ராகேல் எனக்கு மனைவியாக போறா, ராகேல் எனக்கு மனைவியாக போறா அப்படின்னு அவள் மேல் வைத்த பாசம் ஒண்ணு. ரெண்டாவது, தரித்திருந்தா அல்லது அதே சிந்தித்து கொண்டிருந்தா. ஒருவேளை இப்படியெல்லாம் கனவு கண்டுக்கலாம், ராகேல் எனக்கு மனைவியாவா, எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும், நான் எங்க வீடு கட்டுவேன், இதெல்லாம் என்னன்னா இதுதான் தரித்திருக்கிறது. அப்போ மரியாள் அவ என்ன செஞ்சாலும் சிந்தித்து கொண்டா. அப்ப நான் கருத்தரித்திருக்கிறேன், இயேசுவை பெற்றெடுக்க போறேன், உலக ரட்சகரை பெற்றெடுக்க போறேன், அநேக ஜனங்களுக்கு இளைப்பாறுதலாக இருக்க போறேன், அநேக ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கிறேன், அநேக ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்காக நான் காரணமா இருக்கிறேன், அர்ப்பணித்திருக்கிறேன். இதையே சிந்தித்து 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 அவ வாழ்க்கையில இருந்த எல்லா வேதனைகளையும் மறைகிறதுக்கு இந்த விசுவாசம் தான் காரணமா இருந்தது. ஆமென் என்று சொல்லலாம். அதாவது